டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? வித்தின் 10 செகண்ட்ஸ்ல பார்த்தோன்னே ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது பீட்டர் அப்படிங்கிறவர் ஒரு தேர்வுல 30% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கை விட 10 மார்க் கம்மியா வாங்குறாரு. பால் அப்படிங்கிறவரு 40% வராரு. ஆனா பாஸ் மார்க்கோட 15 மார்க் கூடுதலா வராருன்னா அந்த தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண் கேட்கிறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம்னால எப்படி குயிக்கா சால்வ் பண்ண இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அந்த மாடல் சம் கேட்டாலும் சரி எப்படி குயிக்கா சால்வ் பண்ண இருக்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின்ல பீட்டர் அப்படிங்கிறவரு ஒரு தேர்வுல 30% மார்க் வாங்குறாரு. ஆனா பாஸ் மார்க்கோட 10 மார்க் கம்மியா வாங்கியிருக்காரு. 10 மார்க் சேர்த்து வாங்கி தான் பாஸ் பண்ணிருப்பாரு. பால் அப்படிங்கிறவரு அதே தேர்வு தான். பால் அப்படிங்கிறவர் 40% மார்க் வராரு. ஆனா பாஸ் மார்க்கோட 15 மார்க் கூடுதலா வாங்குறாரு அப்படின்னா அந்த தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண் கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 2 மார்க்கையும் ஆட் பண்ணிக்காங்க. 10 + 15 25. எப்பவுமே மார்க் 2 ஆட் பண்ணிக்கணும். 10 + 15 25 பெருக்கல் இந்த பெர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ். இந்த பெர்சன்டேஜ்க்கான டிஃபரன்ஸ் 40ல 30% போச்சுன்னா மீதி எத்தனை சதவீதம்? 10%. 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100 வகுத்தல் 10 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 25 × 10 250. ஸோ அந்த தேர்வுடைய டோட்டல் மதிப்பெண் மொத்த மதிப்பெண் கேட்பாங்க. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண் கேட்பாங்க. அப்படி கேட்கறப்ப இந்த வேல்யூ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இங்க என்ன கேட்கறாங்க? தேர்ச்சி மதிப்பெண் கேட்கறாங்க. ஸோ தேர்ச்சி மதிப்பெண் கண்டுபிடிக்க இந்த ரெண்டுல, அதாவது பீட்டர்ல பால்ல இந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு பீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 250. 250 இன்ட்டு இதுல 30% வாங்குறாரு. அப்ப 30% அப்படிங்கிறது 30 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 0 0 2 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். 3 × 25 75. ஸோ அவர் 75 மார்க் வாங்கியிருக்காரு. எவ்வளவு மார்க் கம்மியா இருக்காரு? 10 மார்க். அப்ப 75 + 10 = 85. ஸோ 85 மார்க் வாங்கியிருந்தாருன்னா அவர் பாஸ் பண்ணியிருப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே வேல்யூ நம்ம இந்த பால்லையும் சப்ஜெக்ட் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ எப்படின்னா மொத்த மதிப்பெண் எத்தனை? 250 இன்ட்டு 40% அப்படிங்கிறது 40 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 25 × 4 = 100 மார்க். ஸோ பால் வாங்கின டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஆனா அவரு 15 மார்க் கூடுதலா வாங்கியிருக்காரு. அப்ப 15 மைனஸ் பண்ணுமா 85. ஸோ சேம் ஆன்சர் தான் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை சப்ஜெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தேர்வுல ரவி அப்படிங்கிற 30% மதிப்பெண் வராரு. ஆனா பாஸ் மார்க்கோட 30 மார்க் கம்மியா வராரு. ராம் பார்த்தோம்னா 50% மார்க் வராரு. பாஸ் மார்க்கோட 30 மார்க் கூடுதலா வராரு அப்படின்னா தேர்வுடைய தேர்ச்சி மதிப்பெண் கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் சால்வ் பண்ணவே இந்த மெத்தட்ல எப்படி சொல்லுங்க சார் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.